வணக்கம், வெல்கம் டு S2C குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஓட்ஸ் கஞ்சி. ஒரு 2 நிமிஷத்தில் ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷை எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் ஒரு 5 ஸ்பூன் ஓட்ஸ் இப்போ சேர்க்குறேன். நமக்கு எந்த அளவுக்கு கஞ்சி தேவையோ அந்த அளவுக்கு ஓட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு 5 ஸ்பூன் மட்டும் சேர்க்குறேன். இது கூட இப்போ ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா வேக விட்டுடுவோம். இது 1 நிமிஷம்தான் ஆகும், 1 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். இது மொத்தமாக இந்த டிஷ் பண்ணுறதுக்கே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம்தான் எடுக்கும், அதுக்கு மேலே போகாது. 1 நிமிஷத்தில் நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஒரு அரை கிளாஸ் ஃப்ரெஷ் க்ரீம் மில்க் மட்டும் இது கூட சேர்க்குறேன். இப்போ இந்த பாலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுவோம். ஓட்ஸ் இப்போ வெந்துடுச்சு. ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை மட்டும் சேர்க்குறேன். ஓட்ஸ் வெந்த பிறகு தான் சர்க்கரை சேர்க்கணும், இல்லைன்னா வேகாது. ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து இது மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். நம்மக்கிட்ட என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம். எடுத்து இது மாதிரி கலந்துட்டோன்னா அந்த பால்லையே பார்த்திங்கன்னா நல்லா வேகும், சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது ட்ரை ஃப்ரூட்ஸை சேர்த்துட்டு 1 நிமிஷம் மட்டும் இது மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் திக்கான உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் கழித்து அதுவே பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக மாறிடும். அதனால் கொஞ்சம் லிக்விடாக இருக்கும்போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே பசிக்குது, ஆனால் குயிக்காக பண்ணணும், சிம்பிளாக இருக்கணும், ஹெல்த்தியாகவும் இருக்கணும், டேஸ்டியாகவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் காம்பினேஷனில் மூடு இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் இந்த கஞ்சி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக மீட் ஆகும். இந்த கஞ்சி சாப்பிட்டோன்னா ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும், ப்ளஸ் உடம்பும் லைட்டாக இருக்கா மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.